ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எம்ஜென்தனன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷலான அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே ஒரு புடிச்ச கேரக்டரான இக்கிரிஸ்ன்னு சொல்லப்படுற சிஎன் அலர்ட்டோட அன்டர் ஆரிஜின் ஸ்டோரிய பத்தி தான் நாம பார்க்க போறோம். இந்த ஸ்டோரிய பொறுத்தவரைக்கும் இது சோலோ லிவிங் எரைஸ் கேமை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஆனா இக்கிரிஸுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஸ்டோரி கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் அதுக்கப்புறம் மான்காவா அதுக்கப்புறம் மாங்கா ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காம என்னோட சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல சங்கிலாவனோட அன்டர் ஆரிஜின் ஸ்டோரி, கோகுன்கியோட அன்டர் ஆரிஜின் ஸ்டோரி, அதுக்கப்புறம் தாமஸ் ஆண்ட்ரேவோட அன்டர் ஆரிஜின் ஸ்டோரியை பத்தி என்னோட சேனல்ல நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதை நீங்க பார்க்கலைன்னா மறக்காம போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் சீனே ஜின்வு லைப்ரரி இடத்துல இருக்கிறான். அதை நம்ம காட்டுறாங்க. அப்ப ஜின்வு போயிட்டே இருக்கும்போது என்ன சொல்றான் அப்படின்னா, என்ன இது, இந்த இடத்துல நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஜின்வு ஒரு ஸ்லாப்ல இருந்து ஒரு புக்கை எடுக்கிறான். அதை நம்மகிட்ட காட்டுறாங்க. அப்ப ஜின்வு அந்த புக்கை பார்த்து ஷாக் ஆகுறாப்ல. ஜின்வு என்ன சொல்றா அப்படின்னா, இது என்ன ட்ராஜடி ஆஃப் இக்ரிஸா, அதாவது இக்ரிஸோட சோகமான கதையா அப்படின்னு நம்மளோட ஜினு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த புக்கை பார்த்து அப்போ நம்மக்கிட்ட இக்ரிஸோட ஸ்டோரியை காட்டுறாங்க. இக்ரிஸ் அப்போ ஒரு படையில தளபதி மாதிரி இருக்காப்புல. அதுவும் அந்த ஒரு நூற்றாண்டு காலத்துல. அப்ப இக்ரிஸ் மேல வானத்தை பார்க்கறாப்புல. அதை நம்மகிட்ட காட்டுறாங்க. இக்ரிஸ் என்ன சொல்றா அப்படின்னா, என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு சோல்ஜர் என்ன சொல்றா அப்படின்னா, என்னாச்சு உனக்கு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது இகிரிஸ் என்ன சொல்றா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னோட முதுகுல கண்கள் இருக்கிற மாதிரி நான் இப்போ ஃபீல் பண்றேன். உண்மையாவே எண்ணற்ற மக்கள் என்னை இப்போ பார்த்துட்டு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அப்போ சோல்ஜர் என்ன சொல்றா அப்படின்னா, டியூக் அதாவது பிரபு சிஎன் அலர்ட், அதாவது இக்ரிஸோட ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் மனித உருவத்தில் இருக்கும்போது அவரோட பேரு சிஎன் அலர்ட். அந்த சோல்ஜர் என்ன சொல்றா அப்படின்னா, நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க. சிவப்பு நிற நதியான இக்ரிஸ் சிவப்பு நிறத்துல இருக்கிற பொது இடங்களை பார்த்து இப்ப எச்சரிக்கையா இருப்பாரு போல இருக்கு. அப்ப சோல்ஜர் சிரிக்கிறாங்க. அதாவது நம்ம இக்ரிஸ் நிறைய மக்களை கொண்டிருக்காப்ல, எதிரிங்களை கொண்டிருக்காப்ல. ஆனா இப்ப ஏன் ஒரு விஷயத்த பார்த்து ஷாக் ஆகுறான்னு இப்படி சோல்ஜர்ஸ் பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. இக்ரிஸ் என்ன சொல்றா அப்படின்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, சரி விடு, அந்த விஷயத்த விட்டு தள்ளு, அதை அந்த பேச்சுவார்த்தையை எடுக்காத அப்படின்னு இக்ரிஸ் சொல்லிட்டு மறுபடியும் இக்ரிஸ் என்ன நினைக்கிறா அப்படின்னா, ஏதோ ஒரு மனிதாபிமானம் இல்லாத பார்வையை நான் இப்ப ஃபீல் பண்றேன். அளவிட முடியாத சக்தி, அதுக்கப்புறம் ஒரு அளவு இருக்கிற ஒரு உயிரினம். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தன் என்ன ஏன் இப்ப கவனிச்சுட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஒரு சீன்ல ஜின்னுவோட கண்கள் இக்ரிஸை பாக்குற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் அரண்மனை இடத்துல இக்ரிஸான சிஎன் அலர்ட் ராஜாக்கு மரியாதை தராப்ல. அரசர் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த போர்ல நடந்த சண்டையப்போ நிறைய மோதலப்போ உன்னோட பங்கு குறித்து பல பாராட்டுக்குரிய அறிக்கைகள் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. மறுபடியும் ஒரு வாட்டி நான் உனக்கு ரொம்பவும் கடன்பட்டு இருக்கிறேன் சிஎன் அலர்ட் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சிஎன் அலர்ட் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களோட வார்த்தைகள் ரொம்ப தாராளமா இருக்கு அரசரே, எங்க அரசரே அப்படின்னு சொல்லும்போது அப்ப அரசர் என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல உண்மையாவே நீ இல்லாம இந்த கடினமான போர்ல நம்மளால எப்படி ஜெயிச்சிருக்க முடியும், நீயே சொல்லிக்கிறீச. நான் ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, இப்பயும் சரி எப்பயும் சரி நீ என்னோட பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப சிஎன் அலர்ட் அப்ப சோகமா என்ன சொல்றாருன்னா, நான் எப்பயும் உங்களுக்கு உண்மையா இருப்பேன்னு சத்தியம் பண்றேன் எங்க அரசரே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சிஎன் அலர்ட் ராஜா கிட்ட பேசுறத பார்த்து ஒரு 5 பேர் பொறாமப்படுறாங்க. அந்த சீனை நம்மகிட்ட காட்டுறாங்க. ஒரு கேரக்டர் நல்லாவே இருந்தாலும் அவனோட குடியை கெடுக்க ஒரு 4 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இங்கிலீஷோட குடியை கெடுக்கிறதுக்கு இங்க ஒரு 4 பேர் இருக்காங்க அந்த ஸ்டோரியில. நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல சில மந்திரிகள் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு மந்திரி என்ன சொல்றாருன்னா, நம்மளால இனிமேலும் அவனை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. அரசர் எப்படி ஒரு தாழ்ந்த சாமானியமான ஒரு மனுஷன் கூட பழக முடியும், அரசர் ஒரு பெரிய ஆளு, அரசர் இருக்க ரேஞ்சுக்கு நம்மள மாதிரி இருக்கிற மந்திரிகளை நம்பாம ஏன் அந்த சுயநலாட்டான இகிரிஸை நம்பிட்டு இருக்காரு, அதான் எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லும்போது அப்ப இன்னொரு ஆள் என்ன சொல்றா அப்படின்னா, எப்படிப்பட்ட போரா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட சண்டையா இருந்தாலும் சரி இகிரிஸ் மறுபடியும் எப்படி இருந்தாலும் துணிச்சலோட உயிரோட வருவான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மாவீரனா இருக்கிறான். அவன் அந்த போர்ல செத்து போறதுக்காக மட்டும்தான் அனுப்பப்பட்டான். அப்படி இருந்தும் திரும்ப எப்படி அவன் உயிரோட வந்தான், அந்த சிஎன் செத்து போக வேண்டிய ஒரு ஆள் தான் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இன்னொரு மந்திரி என்ன சொல்றான் அப்படின்னா, அவன் போர்ல ஜெயிச்சு திரும்ப வர வர அரசர் அந்த சின்ன பையனான இக்ரிஸ் மேல ரொம்ப நம்பிக்கையோட நம்ப ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. இப்படியே போனா நம்ம நிலைமை அவ்வளவுதான், இதுக்கு நாம ஏதாச்சும் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ஃபர்ஸ்ட் பேசின மந்திரி என்ன சொல்றான் அப்படின்னா, நமக்கு இப்போ வேற வழி இல்லை, இதை பண்ணிதான் ஆகணும், அவனை நாம கொண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப ரெண்டாவது இருக்கிற ஆள் என்ன சொல்றான் அப்படின்னா, உங்க அருளால அந்த விஷயம் நல்லபடியா நடக்கட்டும்,
அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஃபஸ்ட்டு பேசின மந்திரி வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நிலமை கையை மீறி போடுறதுக்குள்ள அவனை நாம் அழிச்சாகணும், சீக்கிரம் இந்த விஷயத்தை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கும்போது அப்போ சிஎன்எல்எட்டை வந்து கொல்றதுக்கு 5 மந்திரிங்களும் பிளான் போட்டுட்டு வந்து இருக்கிறாங்க. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல சிஎன்எல்எட் ஒரு லெட்டர் மேலே வச்சுக்கிட்டு நின்றுட்டு வந்து இருக்காப்புல. அந்த லெட்டரை வந்து பார்த்துட்டு வந்து இருக்காப்புல. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அப்போ இக்ரிஸ் வந்து இருக்கிற இடத்துக்கு இக்ரிஸோட மனைவி அப்போ வந்து அவரை பார்க்கறக்கு வந்து அந்த இடத்துக்கு வந்து வராங்க. அதையும் நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. இக்ரிஸோட ஒய்ஃப் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மறுபடியும் என்னை விட்டுட்டு கிளம்பி வந்து போக போகிறீங்களா, அதுவும் வந்து சீக்கிரமாக வந்து போக போகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்கும்போது சிஎன்எல்எட் வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, எனக்கு இப்போ ஒரு புது ஆர்டர் வந்திருக்கு, அதுவும் வந்து அரசர்கிட்ட இருந்து ஒரு ஆர்டர் வந்து கிடைச்சிருக்கு, நான் ரொம்ப நேரம் இந்த வாட்டி வந்து டைம் எடுத்துக்க மாட்டேன், உடனே உனக்காக நான் வந்து சீக்கிரமாக திரும்பி வந்துடுவேன், எனக்காக நீ வந்து காத்துரு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அப்போ இக்ரிஸ் வந்து அவரோட ஒய்ஃபை பாசமாக வந்து கட்டி பிடிச்சிக்கிறாரு. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல போர் வீரர்களை வந்து கூட்டிக்கிட்டு இக்ரிஸான சிஎன்எல்எட் அவர் வந்து போயிட்டு வந்து இருக்காப்புல. அதாவது அந்த ஆர்டரை வந்து பின்பற்றி போயிட்டு வந்து இருக்காப்புல. சிஎன்எல்எட் அப்போ வந்து அரசர் கொடுத்த லெட்டரை பற்றி யோசனை பண்ணி வந்து பார்க்குறாப்புல. அவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா, அரசரோட முத்திரையில் இருந்த லெட்டரில் நாங்கள் இப்போ கிளர்ச்சியாளர்களை வந்து அடக்கணும்னு அந்த லெட்டரில் வந்து உத்தரவு போட்டிருந்துச்சு. ஆனால் சில காலங்களாக அரசருக்கு எதிராக வந்து செயல்படுற கிளர்ச்சியாளர்களோட செயல்பாடுகள் குறித்து எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு வந்து கிடைக்கவே வந்து இல்லையே, அப்போனா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சிஎன்எல்எட் சடனாக வந்து ஷாக் ஆகிறாப்புல. அப்போ ஒரு எனிமி சோல்ஜர் பறந்து வந்து சிஎன்எல்எட்டை வந்து அட்டாக் பண்ணுறான். இக்ரிஸ் அப்போ அவரோட ஸ்வாடை வந்து யூஸ் பண்ணி அந்த எனிமி சோல்ஜரை ரெண்டாக வந்து வெட்டி கொள்றாப்புல. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சிஎன்எல்எட் அப்போ வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இது ஒரு பதுங்கியிருந்து தாக்குதல், வீரர்களே தாக்க ரெடியாக இருங்க, சண்டை போட வந்து ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரு போர் ஸ்டார்ட் ஆகுது. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் எல்லா சோல்ஜர்ஸும் கொல்லப்பட்டு போர் முடிஞ்சு இக்ரிஸ் ரொம்ப டயர்டாக வந்து நின்றுட்டு வந்து இருக்காப்புல. அப்போ இக்ரிஸ் இருக்கிற இடத்துக்கு அந்த மந்திரி குரூப்ஸ் வராங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. மந்திரி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, இந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட எதிர்பார்த்தேன், இக்ரிஸ் த ரெட்டு நீ வந்து கலக்கிட்ட அப்படின்னு சொல்லும்போது சீனலட்ட வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ யாரா கொஞ்சம் வந்து பக்கத்தில் வந்து பேசு அப்படின்னு வந்து கூப்பிடும்போது அப்போ மந்திரி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நீ சொந்தமாக பல வீரர்களை தடுத்து நிறுத்திட்டேன்னு உன்னோட மனசுக்குள்ளே இப்போ வந்து நீ நினச்சிட்டு வந்து இருக்கல சிஎன்எல்எட் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிஎன்எல்எட் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, மந்திரி நீ வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிட்டு வந்து இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது அப்போ மந்திரி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, ஒரு துரோகியை அழிக்க இப்போ நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன், அரசர் கொடுத்த தீர்ப்பை மறைக்க பார்த்த ஒரு துணிச்சலான ஒரு மோசமான ஆள் நீ தான், நீ ஒரு துரோகி சிஎன்எல்எட் நீ வந்து சாக வேண்டியவன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ மந்திரி சொன்னதை வந்து கேட்டு இக்ரிஸான சிஎன்எல்எட் ரொம்ப வந்து டென்ஷன் வந்து ஆகிறாப்புல. இக்ரிஸ் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, அந்த லெட்டர் ஒரு ட்ராப்னு அப்போவே நான் சந்தேகப்பட்டேன், நீ என்ன நினச்சிட்டு வந்திருக்கிற, இங்கே இருக்கிற சில சோல்ஜர்ஸை வச்சு என்னை கொல்ல முடியும்னு நீ உண்மையாகவே நினச்சிட்டு இருக்கியாடா அப்படின்னு கேட்கும்போது மந்திரி வந்து என்ன சொல்கிற அப்படின்னா, ஓ நீ சொல்கிற மாதிரி அப்படி எதுவுமே தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் இப்போ கீழே விழ போகிறது உன்னோட தலையா இல்லை வந்து அவ தலையா வந்து இருக்குமான்னு நீயே கொஞ்சம் சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ மந்திரி இக்ரிஸோட ஒய்ஃபை கடத்தி வலுக்கட்டாயமாக வந்து இக்ரிஸ் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறான். அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சிஎன்எல்எட் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, டே துரோகி உனக்கு எனக்கு தானே வந்து பிரச்சனை, அவளை வந்து ஏன்டா வந்து இதுக்குள்ளே வந்து இழுக்கிற அப்படின்னு வந்து கேட்கும்போது மந்திரி வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, உன்னோட மனைவியும் உனக்கு கீழே இருக்கிற சோல்ஜர்ஸும் உயிரோட இப்போ வந்து இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டா நான் என்ன தெளிவாக வந்து சொல்ல வரேன்னு உனக்கு இப்போவே வந்து நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சிஎன்எல்எட் டே அப்படின்னு சொல்லி வந்து கத்திட்டு அப்போ சிஎன்எல்எட் அமைதியாக யோசனை பண்ணி வந்து பார்த்துட்டு மந்திரி முன்னாடி அமைதியாக தலை குனிஞ்சு வந்து கீழே வந்து உட்காடுறாப்புல. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சிஎன்எல்எட் வந்து என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் விட்டு கொடுக்குறேன், உன் வார்த்தையை நீ காப்பாற்றிப்போ, என்னோட ஆளுங்க அதுக்கப்புறம் என்னோட மனைவியையும் உயிரோட வந்து விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது மந்திரி என்ன சொல்கிறா அப்படின்னா, என்னோட வார்த்தையா, நான் உங்ககிட்ட சத்தியம் பண்ண மாதிரி எனக்கு அப்படி எதுவுமே ஞாபகம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ மந்திரி சொன்னதை கேட்டு சிஎன் சாக்காகிறாப்புல. மந்திரி என்ன சொல்கிறா அப்படின்னா, இங்கே இருக்கிற ஒருத்தரையுமே உயிரோட வந்து விட்டுறாதீங்க, எல்லாருமே கொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது சீனலட் அப்போ வந்து கத்துறாப்புல, இல்லை வேணாம் அப்படின்னு கத்திட்டு வந்து இருக்கும்போது அப்போ இக்ரிஸ் முன்னாடியே அவரோட ஒய்ஃபை வெட்டி கொள்றாங்க. அந்த சீனை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் இக்ரிஸோட சோல்ஜர்ஸும் கொல்லப்படுறாங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. சீனலட் அப்போ வந்து அவரோட மனைவி அதுக்கப்புறம் வந்து சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து இறந்து போனதை நினச்சி அழுதுட்டு வந்து இருக்காப்புல. அப்போ இக்ரிஸ் ரொம்ப கோபமாக வந்து கத்திட்டு வந்து இருக்கும்போது அப்போ இக்ரிஸையும் ஒரு கட்டத்தில் வந்து வெட்டி கொள்றாங்க. அதை நம்மகிட்ட வந்து காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன் ஒரு இடத்துல சிஎன்எல்எட் செத்து போனதுக்கப்புறம் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் செத்துட்டேனா,
அப்படிப்பட்ட ஒரு காலியான முடிவு தான் எனக்கா? எனக்கு ஏன் அந்த மரணம்? நான் என்னோட மனைவியையும், சோல்ஜர்ஸையுமே வந்து காப்பாத்துற விஷயத்துல ஃபெயிலியரா வந்து தோத்து போயிட்டேன். அப்படின்னு வந்து இக்ரிஸ் வந்து சொல்லிட்டு வந்து இருக்கும்போது, அப்ப நெக்ஸ்ட் சீன் ஒரு வித்தியாசமான இடத்துல, ஒரு கண்ணு இருக்கிற இடத்துல சியனலட் தனியா இருக்கிறாரு. அத நம்மட்ட வந்து காட்டுறாங்க. சியனலட் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இடம் முடிசூட்டு விழாவுல இருந்தே ஏதோ ஒரு விஷயம் என்ன பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இது என்னவா இருக்கும்? அப்படின்னு வந்து சொல்லும்போது, அப்ப சியனலட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கண்ணுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயி வேற ஒரு இடத்துக்கு வந்து வராப்ல, அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப மெயின் சீன்ல இக்ரிஸோட புக்க வந்து படிச்சு முடிச்சுட்டு, ஜின்வூ அந்த புக்க வந்து குளோஸ் பண்றான். இக்ரிஸ் அப்போ அதாவது இக்ரிஸான சியனலட் அப்போ ஜின்வூ இருக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்காப்ல. அந்த சீன நம்மட்ட வந்து காட்டுறாங்க. இப்படிதான் சியனலட் இந்த ஸ்டோரியில வந்து ஜின்வூவ வந்து மீட் பண்ணியிருக்காப்ல. அப்ப சியனலட் வந்து ஜின்வூவ பார்த்து வந்து என்ன சொல்றா அப்படின்னா, "நீயா? இது என்ன இடம்?" அப்படின்னு வந்து கேட்டுட்டு வந்து இருக்கும்போது, அதோட வந்து அந்த சீனல்ட்ன்னு வந்து சொல்லப்படுற இக்ரிஸோட ஹண்டர் ஆரிஜின் ஸ்டோரி வந்து முடிஞ்சு ஃபிரெண்ட்ஸ். இது வந்து ஒரிஜினல் ஸ்டோரி வந்து இல்ல. இது வந்து கேமிங்ல வந்து ரிலீஸ் பண்ணப்பட்ட ஒரு ஸ்டோரி. ஆனா ஒரிஜினல் ஸ்டோரி கூடிய சீக்கிரம் வந்து வரும். அதாவது சோலோ லேர்னிங் ஆத்தரான சூகாங் இக்ரிஸோட ஸ்டோரிய எழுதிட்டு தான் வந்து இருக்காப்ல. என்னைக்காச்சும் ஒரு நாள் இக்ரிஸோட சைடு ஸ்டோரி ஒரு நாள் வந்து ரிலீஸ் வந்து ஆக போகுது. அத நாம வந்து நம்மளோட சேனல்ல வந்து பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஸ்டோரி வந்து முடிஞ்சுச்சு. அடுத்த ஒரு பெர்சனான வீடியோல, அடுத்த ஒரு பெர்சனான ஸ்டோரியில நான் வந்து உங்கள வந்து மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ். ஆல்வேஸ் எம்ஜி அனிமி தமிழன்.